நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க. நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது என்னோட புருஷனோ பொண்டாட்டியோ, ஒருவேளை அந்த ஏர்போர்ட் சம்பந்தமான சிசிடிவியோட ஃபுட்டேஜை நீங்க பார்க்க விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்க ப்ராப்பரா போலீஸ் கிட்ட போய் கேளுங்க. அவங்க உங்ககிட்ட என்கொயரி பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த விஷயம் சரின்னு பட்டதுன்னா லீகல் ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சு அவங்க உங்களுக்கு உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க அவங்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த ஃபுட்டேஜ் எடுத்து நிச்சயமா நான் காட்டுவேன். அதனால இப்போ நீங்க கிளம்பலாம். இன்னைக்கு அத்தை ஸ்ருதி கிட்ட கேள்வி கேட்டதையெல்லாம் நான் பார்த்தேன். எனக்கு ஏதோ டிஃப்ரெண்டா தோணுது. அதுவும் இல்லாம கொஞ்ச நாட்களா ஸ்ருதி வித்தியாசமா தான் நடந்துக்கிறான். இது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல. அன்னைக்கு கூட ஸ்ருதி அந்த பத்திரத்தை பத்தி என்கிட்ட தேவையில்லாத கேள்வி எல்லாம் கேட்டான். ஒருவேளை ஸ்ருதிக்கு அந்த பத்திரம் நல்ல வேலை இந்த பத்திரத்துக்கு எதுவும் ஆகல. இது ரொம்ப சேஃபா இருக்கு. அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்த பத்திரம் நிச்சயமா யாரு கைக்கும் கிடைக்காது. என்னங்க? இதோ வர ராணியம்மா. Hello, listen to me. No booking, only enquiry. Mr. Ashwin nameல booking ஏதாவது இருக்கா? அஸ்வின்ற பேர்ல இந்த ஹோட்டல்ல யாரும் வந்து தங்கல மேடம். Okay. Hello, hi. Bye. அப்படின்னா அஸ்வின் எந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் ரூம் எடுத்து தங்கல. ஒருவேளை கிழிஞ்ச புடவை சொல்றதெல்லாம் உண்மையா என்ன? அப்படின்னா உண்மையிலேயே அஸ்வின் தம்பி நோ வேஜ். அஸ்வின் தம்பிக்கு நிச்சயமா எதுவும் ஆகாது. வைஃப் இயர்ஸ், மாமி இஸ் இயர்ஸ். நம்பர் தொடர்பு எல்லைக்கு அப்பால் உள்ளதா? அட, அப்போ நேத்து ராத்திரி எப்படி அஸ்வின் எங்களுக்கு போன் பண்ணிருப்பான்? என்ன நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது. என்னது தொடர்பு எல்லைக்கு? அப்படின்னா தமிழ்ல பேசா? ஸ்காட்லாண்ட்ல தமிழா? ஸ்காட்லாண்ட்ல இருந்தா அந்த ஊர் பாஷையில தானே அனௌன்ஸ்மெண்ட் வரணும். தமிழ்ல வருது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? அஸ்வின் இங்க தான் எங்கயோ தமிழ்நாட்டுல தான் இருக்கான். ஹலோ, ஹாய், பாய். எங்கேயோ ஏதோ தப்பு நடக்குது போல இருக்கே. அட, இத பத்தி ஃபைண்ட் அவுட் பண்ணி ஆகணும். இங்க பாருங்க, ஒரே ஒரு தடவை நான் உங்களை மீட் பண்ணணும், ஒரு டேப் விஷயமா. ஹலோ, யாரு? யாருன்னு கேட்டேன். நான் தான். அத்தை நீங்களா? ஹலோ, ஹாய், பாய். கிழிஞ்ச புடவை. ஸ்காட்லாண்ட்ல இருக்கிற எல்லா 5 ஸ்டார் ஹோட்டலுக்கும் நான் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன்.
ஆனா அஸ்வின் எந்த ஹோட்டல்லயும் ரூம் புக் பண்ணல. அதுக்கப்புறம் அஸ்வினோட நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஒன்ஸ், ட்வைஸ், த்ரைஸ், பட் ஃபோன் லைன் கிடைக்கவே இல்ல. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஐடியா வந்தது. யாருக்காவது நம்ம ஃபோன் பண்ணா அந்த டெலிபோன் ஆபரேட்டர் பேசுவாங்கல்ல, அவங்க தமிழ்ல தான் பேசுறாங்க. ஆனா அத்தை இதால நம்ம வெயிட், டு நாட் இன்டரப்ஷன் ப்ளீஸ். நீங்கள் அழைக்கும் நபரின் எண்ணானது தற்சமயம் தொடர்பு எல்லைக்கு வெளியே உள்ளது. தயவு செய்து இன்னும் முயற்சிக்கவும். இட் மீன்ஸ் அஸ்வின் தம்பி அவன் சொன்ன மாதிரி ஸ்காட்லாந்து போகல. அவன் இங்கதான் இருக்கான், தமிழ்நாட்டுல. இப்பவாது நான் சொல்றதெல்லாம் உண்மை நம்புறீங்கல்ல? அஸ்வின் ஏதோ பெரிய ஆபத்துல இருக்காரு. ஆமா, என்னது இது கையில? அது ஒருவேளை அந்த ஏர்போர்ட் சம்பந்தமான சிசிடிவியோட ஃபுட்டேஜை நீங்கள் பார்க்க விரும்புனீங்கன்னா அதுக்கு நீங்கள் ப்ராப்பராக போலீஸ்கிட்ட போய் கேளுங்க. போன்ல நம்மளால வேலையை முடிக்க முடியலல்ல, அப்ப பர்சனலா டைரக்டா போலாம். இந்த கார்டு மூலமா நமக்கு தேவையான அட்ரஸ் கிடைச்சிருச்சு. எங்க போலாம்? இப்போ நீ இல்ல, இன்வெஸ்டிகேஷனை நான் பண்ண போறேன். ஐ டாக், யூ டூச். ஓகே? இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நீ தூங்கிடாத. அண்டர்ஸ்டாண்ட்? கிழிஞ்ச புடவை. ஸ்ருதி அம்மா, நீங்க சாப்பிட வாங்க. அதத்தானே சொல்ல வந்தேன் நானும். அம்மா ஸ்ருதி, வந்து ஏதாவது கொஞ்சம் சாப்பிடுமா? வா வா வா, போ, நான் வருவேன். இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு. forget not. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹலோ ஹலோ அத்தை. ஷ், கத்தாத. அத்தை சும்மா இருன்னு சொல்றதுக்காகவா இப்ப எனக்கு ஃபோன் பண்ணீங்க? ஷட் அப், கிழிஞ்ச புடவை. ஹலோ, ஹாய், பை பை. என்ன அத்தை, என்ன கோலம் இது? டிடெக்டிவ் பண்ண போறோம்ல, அதனால தான் நான் இப்படி ட்ரெஸ் பண்ணி இருக்கேன். உனக்கு இன்னுமா புரியல? நீயும் என் டிடெக்டிவ் தான். ஆனா அத்தை இப்ப நம்ம எங்க போக போறோம்? நாம அந்த கம்பெனியோட ஆபீஸ்க்கு தான் போக போறோம். அங்க பேஸ்மெண்ட்டுக்கு போனா அந்த டேப் எல்லாம் நமக்கு கிடைக்கும். அதுல அஸ்வினை பத்தின நியூஸ் எல்லாம் இருக்கும். என்ன? எப்படியாவது அந்த டேப்பை கொண்டு வரலாம், அதை பார்க்கலாம், அப்புறம் திருப்பி கொடுத்துடலாம். ஆனா அத்தை இந்த ட்ரெஸ்ல போய் எப்படி? திருட்டுத்தனமான வேலையை பண்றதுக்கு பனாரஸ் புடவையா கட்டிட்டு போக முடியும்? இது என்னது? இதுல இன்னைக்கு மத்தியானம் உட்கார்ந்து ரிசர்ச் பண்ணேன். அப்புறம் நிறைய இங்கிலீஷ் படம்லாம் கூட பார்த்தேன். அப்புறமா போய் ஷாப்பிங் பண்ணேன். அந்த பில்டிங்குள்ள போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதுக்குள்ள வச்சிருக்கேன். என்ன அத்தை நீங்க படம் பார்த்தா மட்டும் உள்ள எப்படி போறதுன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடுமா என்ன? அந்த இடத்துல ஏகப்பட்ட செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கும் அத்தை. Do not interrupt, please. Friend sees what happens. என்ன நடக்கும் அப்புறமா பாரு, இப்ப கேட்காதுன்னு சொன்னேன். முதல்ல என் கூட வா. ஆமா, பாத்து. இந்த ஷோவையாவது கொஞ்சம் ஒழுங்கா போட்டுட்டு வரலாம்ல. சரி பண்ணுங்க அத்தை. ஹலோ, ஹாய், பை பை. டிடெக்டிவ் மனோரமா, டிடெக்டிவ் ஸ்ருதி, கமான், சீக்கிரமா இங்க இருந்து கிளம்பலாம். ஹலோ, ஹாய், பை பை. என்ன அத்தை இப்பவாது கண்ணாடியை கழட்டலாம்ல, அப்புறம் இருட்டுல எதுவுமே தெரியாது. எனக்கு எல்லாமே நல்லா தெரியுது, புரியுதா? அத்தை இது ஒண்ணும் விளையாட்டு இல்ல, ஏன் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க?
டிடெக்ட் பண்ண போகும்போது டு நாட் இன்டரப்ட். அதுக்கு இல்ல. இத பாரு, நீ லைட் வெயிட், அதனால முதல்ல நீ போ. அத்தை நீங்களும் வந்துருங்க. அத்தை இப்ப வந்து கண்ணடிய கட்டலாம்ல. மேடம், ஷ். அத்தை என்னத்த இது? நீங்க என்ன பண்றீங்க? வாய மூடு. அத்தை நீங்க நீங்க என்ன பண்ண போறீங்க? வாங்க வாங்க போய் ஒளிச்சுக்கலாம் வாங்க. நீங்க என்னத பண்ண பாக்குறீங்க? அவங்க கிட்ட மாட்டினா என்ன பண்றது? டிடெக்டிவ் படத்துல எல்லாம் இப்படிதான் பண்றாங்க. படத்துல இதெல்லாம் நடக்கும், சரியான நிஜ வாழ்க்கையில. ஷ், கொஞ்சம் சும்மா இரு. படத்துல கூட இதே மாதிரி ஒரு சீனை பார்த்தேன் தெரியுமா? பேசாம இருங்க, சீக்கிரம் போய் எந்திரிச்சு போறாரு. போங்க. என்னாச்சு அத்தை? இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சாவிதான் நம்ம கிட்ட இருக்குல்ல. ஹலோ, ஹாய், பாய் பாய். இது எந்த சாவி என்னன்னு நான் பார்க்கணும்ல. சீக்கிரம் இருங்க. திறந்துருச்சு. போ போ போ. என்னாச்சு அத்தை? என்னத்த இது? ஓ, இரு, இத வச்சு நாம அத்தை நீங்க என்ன பண்றீங்க? கேமரால நாம ரெக்கார்ட் ஆயிட்டோம்னா ப்ராப்ளம் வரும். அதனால இந்த பெயிண்ட ஊத்த போறேன். அப்பதான் நாம அதுல ரெக்கார்ட் ஆகாம இருப்போம். அத்தை கேமரா முன்னாடி போய் நின்னு பெயிண்ட் அடிச்சா மட்டும் என்ன ஆக போகுது? அதுக்குள்ள பார்க்க வேண்டியவங்க நம்மள பாத்துருப்பாங்கல்ல. நம்ம வேற ஏதாவது தான் பண்ணணும். அப்ப என்ன பண்றது? சீக்கிரம் யோசி. கட் பண்றதுக்கு ஏதாவது வச்சிருக்கீங்களா? இருக்கே, என்னோட நாக்கு. அத வச்சு எத்தனையோ பேரோட மனசை நான் கட் பண்ணிருக்கேன். அத்தை நான் கேக்குறது கட் பண்ற பொருள். பொருளா? ஒரு நிமிஷம் இரு, இத பிடிச்சுக்கோ. சீக்கிரமா பாருங்க.
இது இது இல்ல. ம். இந்தா. இது போதும். மத்த எல்லாத்தையும் உள்ள வைங்க. அத்தை எங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். சரி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இந்தாங்க அத்தை. இது மேல பெயிண்ட் ஊத்தி இருந்தோம்னா போதும், நிறுத்துங்க அத்தை. இது ஒண்ணு விளையாட்டு இல்ல. அஸ்வினை தேடுறதுக்கு தானே இங்க வந்திருக்கோம். நீங்க என்னடா அப்பல இருந்து. ஹலோ, ஹாய், பாய் பாய். அஸ்வின் உனக்கு ஹஸ்பண்டா இருக்கலாம், ஆனா நான் அவனை சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன். நான் கூட என் உயிரை பத்தி கவலைப்படாம அவனை காப்பாத்தணுங்கிறதுக்காக தான் இங்க வந்திருக்கேன். இதுல ஒரு சின்ன டிஃபரெண்ட் இருக்கு, ஆனா இதனால நமக்கு தான் பிரயோஜனம். சும்மா இப்படி எமோஷனல் ஆகி பேச வேண்டிய அவசியம் இல்ல. யாராவது வந்தா ஹலோ, ஹாய், பை பை ஆயிடும். என்ன மன்னிச்சிருங்க அத்தை. இதுக்கு மேல இப்படி பண்ண மாட்டேன். அப்படின்னா முதல்ல கண்ணை தொட. Come on, let's go. Don't waste the time. அத்தை, இது புடிங்க. இதோ இருக்கு அஸ்வின் தம்பி. இல்ல அத்தை, அது அஸ்வின் இல்ல. அஸ்வின் அங்க இருக்கான் பாரு. ஒரு நிமிஷம் இருங்க அத்தை, நான் ரீவைண்ட் பண்ணி பாக்குறேன். அதான் அஸ்வின், எனக்கு நல்லா தெரியும் பாரு.